ஹலோ கைஸ் 2026 நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளோட விலை, அப்புறம் லேபர் சார்ஜுக்கு நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்கன்றத பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கட்டுற ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2026 வீடு கட்டுறது கட்டுமான பொருளோட விலை எவ்வளவு, அப்புறம் லேபர் சார்ஜ் எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு எவ்வளோ செலவாகுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அவங்களோட எல்லா கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டிட்டு இருக்கோம். ஸோ எல்லா பொருளோட விலை, அப்புறம் லேபர் சார்ஜுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறோன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும் 2026 படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிமெண்ட் நம்ம வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. இப்போ அல்ட்ராடெக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய் கிட்ட வரும். இப்போ அதிலே டால்மியா பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் கிட்ட வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட குவாலிட்டியை பொறுத்தா பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்து நமக்கு கொடுக்குறாங்கன்றதும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா விலை ஒரு ஊருக்கும் ஒரு இது மாதிரியாக மாறுபடும். 2026 ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 ரூபாய் இருந்தது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் இருக்குது. டால்மியா பார்த்தீங்கன்னா ஒரு 310 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் ஆகிட்டாங்க. ஸோ பெட்ரோலோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 ரூபாய் இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பெட்ரோல் சார்ஜ் ஏறினாலே ஒரு ஃபேமிலியோட 1 மந்த்துக்கான டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அதிகமாகும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடுக்கு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பெட்ரோல் சார்ஜ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டுமான பொருளோட சார்ஜும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அப்புறம் கம்பியோட ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமானது நீங்கள் எல்லாருமே நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பூசு வேலைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டால்மியா சேஞ்ச் பண்ணியிருந்தோம். வீடு கட்டுறதுல சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதோட ரேட் மட்டும் பார்க்காம அதோட குவாலிட்டியும் பார்த்துவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபாக்குள்ளே இருக்கிற சிமெண்ட்டாக பார்த்துவாங்க. ஸோ அதோட உங்கள் வீடோட லைஃபும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட முக்கியமான இன்னொரு மெட்டீரியலான ஸ்டீலை பற்றி பார்க்கலாம். ஸ்டீல் 2026 ஸ்டீல் ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 79 ரூபா ரேட் வரைக்கும் இருந்துச்சு. அக்னி லாஸ்ட் டைமாக நாங்கள் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 79 ரூபான்ற மாரி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாட்டா தான் இருக்கும். டாட்டா மீட்டர் கணக்கில் தான் கொடுப்பாங்க. இது அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட்டு கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் டாட்டாவோட ரேட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அக்னியே ஓரளவுக்கு நல்ல டாட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி ஒரு நல்ல குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ 78 ரூபா இல்லை 79 ரூபா இருக்கும் ஒரு கிலோ. ஸோ அதே வாங்கி யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ரேட் வாங்கினீங்கன்னா கம்பி ஃபிட்டருக்கே பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆசை இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த இடத்துல வளைக்க முடியாது. சில கம்பிலாம் பார்த்தீங்கன்னா வளைச்சாலே உடச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிங்க. நீங்கள் ஃபியூச்சரில் மேலே வீடு கட்டுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது கம்பி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் கொஞ்சம் நல்ல கம்பியாக வாங்கிக்கிங்க. மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கலை பற்றி பார்க்க போகிறோம். செங்கலும் அதே போல் தான் ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகும். இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா கிராமம். அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு நான் ஃபஸ்ட் டைம் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 10 ரூபா, ஒரு டைம் 11 ரூபா, அப்புறம் 11.75 ரூபா அது போலலாம் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 11 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அவங்க செங்கல் எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்லாக இருக்குவாங்க. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கல்லாக இருக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கல் செய்கிற உருவாக்குற இடத்துக்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிடலாம். கொஞ்சம் வீட்டு வேலையே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல. அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருவேன். ஒரு டைம் நல்ல கல் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு டைம் நல்ல கல் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து 11 ரூபா வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் தான் வச்சு கட்டணும். சிமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. செங்கல் பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து 11 ரூபா இல்லை 12 ரூபா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம். 11 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல கல்லாவே வாங்கிடலாம் செங்கல். நாலாவதாக நம்ம பார்த்தீங்கன்னா மணலை தான் பார்க்க போகிறோம். இப்போ மணல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான மணல் தேவைப்படும். எம்சாண்ட் தேவைப்படும், அப்புறம் ஆத்து மண் தேவைப்படும், அப்புறம் சவுடு மண்ணுன்னு சொல்கிற அந்த மணலும் நமக்கு 3மே தேவைப்படும். நம்ம பேஸ்மெண்ட் போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சவுடு மண் தான் நமக்கு தேவைப்படும். அது சவுடு மண் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிட் 9,000 ரூபான்ற மாரி வாங்கினோம். எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா 4 யூனிட் 23,000 ஒரு டைம் வாங்கியிருந்தோம். ஒரு டைம் 24,000, அப்புறம் திருப்பி 23,000 மாரி பார்த்தீங்கன்னா ரேட் மாறுபட்டுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்று மண் கிடைக்கல எங்கேயுமே. இப்போ பூசு வேலை நம்ம வீட்டில் இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் மண் தான் இறக்கிட்டோம். கூழாங்கல் மண் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 12,000 மாரி வாங்கியிருந்தோம். 8 யூனிட் இப்போதைக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். ஆற்று மண் எங்கேயுமே கிடைக்கல. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆற்று மண் கிடச்சிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லேபர் சார்ஜுக்கு வந்துடலாம். லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொத்தனார் தான் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு கொத்தனார், மேஸ்திரி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி 1,100 மாரி கொடுத்துருந்தோம். அப்புறம் ஆள் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனாக இருந்தார்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 800 மாரி கொடுத்துருந்தோம். அவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 700 மாரி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கம்பி ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் வேலை செய்ய வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1,000 மாரி கொடுத்துருந்தோம். ஏன்னா
ஏன்னா கம்பி ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அளவாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மேஸ்திரியே கொஞ்சம் ரொம்ப நல்ல டைப்பு நம்ம வீட்டு கம்பி ஃபிட்டரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரூ. 1000 இப்போ 5 பேர் வந்தாங்கன்னா ரூ. 5000 வாங்கிப்பார் அவர், அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 எடுத்துக்கங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நம்ம வீட்டோட ஜன்னல், கதவு, அப்புறம் அரிவுகால் இதுக்கான செலவுலாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஆச்சு, அப்புறம் இன்னும் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி, எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளோ சேலரி, எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி, டைல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி, அப்புறம் டைல்ஸ்லாம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போயிட்டுருக்கு, ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இதுக்கு போயிட்டுருக்கு, மரம் வந்து தேக்கு மரம் எவ்வளோ போயிட்டுருக்குன்றத பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் கைஸ்.